ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், வெள்ளை முடி இப்போ தான் சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க, எட்டி பார்க்குதா? என்ன டை வந்து போட்டால் முடியெல்லாம் கெட்டு போயிடும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ குழந்தைகளுக்காக இருந்தால் இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுட்டு குளிக்க சொல்லுங்கள். இளநரை டோட்டலாக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இது தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வர்றப்போ நரை முடியே வந்து வரவே வராது. முடி வந்து கத்தையாக வளரும். 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான். செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா இது வந்து காய்ச்சி வச்சுருக்கிறதுனால தலைவலி பிரச்சனை அந்த மாதிரி யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நிரந்தர ஒரு தீர்வாக இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆயிலில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளையெல்லாம் நம்ம சேர்த்து தான் பண்ணியிருக்கிறோம். என்ன பொருள், எப்படியெல்லாம் இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இரும்பு கடாய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இரும்பு கடாய் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பாத்திரம். இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கரிஞ்சீரகம் நல்லா 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கருகிற மாதிரி வந்து வறுத்துக்கலாம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. இளநரை வந்து டோட்டலாக ஒரு மறையக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டேனே நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது மஞ்சள் தான் சேர்க்க போகிறோங்க. 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மஞ்சளே எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளையும் சேர்த்து கரிஞ்சீரகத்தோட நல்லா வந்து வறுபட்ட மாதிரி வறுத்துக்குங்க. அவ்வளோ சூப்பராக இந்த ஆயில் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். நிறையா பேர் கேட்பீங்க, மஞ்சள் போட்டால் முடி உதிருமாக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாக முடியெல்லாம் உதிராதுங்க. இது ஒரு ஹேர் டேயாக நல்லா வந்து ரிசல்ட் தந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்து எடுக்கிறதுனால அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காமிக்காது. வெள்ளை முடியாக கரிஞ்சீரகத்தோடு நம்ம சேர்க்குறப்ப அந்த வெள்ளை முடியை வந்து நல்லாவே ஒரு கண்ட்ரோல் பண்ணி இளநரையில் டோட்டலாக மாற்றம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து மஞ்சள் வந்தால் முடி கொட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதுக்காக தான் நான் இப்போவே சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி ஹேர் டை போடுறதுனால முடி வந்து கொட்டாது. சரிங்களா? பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாருங்கள், கருப்பு கரில் வந்து வறுபடணும். அடுத்ததாக இது கூட சேர்க்கக்கூடியது டீத்தூள் தாங்க. எந்த டீத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, மசால் டீத்தூள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் 3 ரோசஸ் வந்து சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. அந்த டீத்தூளை இந்த மஞ்சள் கரிஞ்சீரகத்தோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஆயில்லையும் பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம். இல்லை ஆயில் வேண்டாம் அப்படிங்கிற 2 விதமாகவும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸு வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ நல்லா வந்து கருன்னு வறுத்து எடுக்கணும். இப்போ மஞ்சள் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. அதே மாதிரி டீத்தூளும் நல்லா ஒரு கருப்பு நேரத்தில் வர வரைக்கும் நல்லா வறுபடணும். டீத்தூள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி டிகாஷன் வந்து பயன்படுத்தினாலே முடி வந்து நல்லா கருன்னு மாறும். இப்போ இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்து செய்கிறப்ப டோட்டலாகவே நரைமுடி வந்து வரவே வராது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த கடாயில் இருக்கிற ஹீட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வறுபட்டுரும். இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பாருங்கள், ஒரு சேர பார்க்குறப்போ நல்லா கருன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஆற விட்டுறலாம், கீழே இறக்கிக்கலாம்.
நல்லா வந்து ஆறிடுச்சுங்க. இப்போது நம்ம இதை வந்து ஒரு இடிகல் வச்சு நம்ம அதை அப்படியே வந்து மிக்சிலெல்லாம் போட வேண்டாம். இடிகல் வச்சு அப்படியே வந்து நம்ம இது பண்ணி விட்டுறலாம். ஒருவேளை இந்த மாதிரி ரசம்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம்ல, இந்த கல் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம கருஞ்சீரகம் மட்டும்தான் கொஞ்சம் பெருன்னு இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், செம்ம எஃபெக்டாக இது இந்த பொடி வந்து வேலை செய்யும். இப்போ இதை நம்ம வந்து ஆயிலில் கலக்கிறதுனாலும் கலந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்த்து நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருள் காஃபி பவுட்ரு. அதை உள்ளே சேர்த்து ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். அதையே எடுத்து குளிக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா காய விடுங்க. ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அவ்வளோதாங்க, இந்த பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும் ஓரமாக. இப்போது நம்ம ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 to 150 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்க்க போகிறேன். அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தலைக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் செக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாவே ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. நான் ஒரு 150 மில்லி அளவுக்கு இப்போ தேங்காய் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆயில் வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். முழுக்க சிம்மில் போட்டுருங்க. இப்போது ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். எதுக்காக நம்ம ஆயிலை வந்து இப்படி காய்ச்சிரும் அப்படின்னா, இப்போ நம்ம போட்டுக்கிற அந்த பவுடர் வந்து இதில் கண்டிப்பாக நல்லா கலந்து ஒரு எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஆயில் நல்லா உங்களுக்கு கெட்டியாயிரும். கெட்டியானதுக்கப்புறம் இதை நீங்கள் வடிகட்ட விருப்பம் இருந்தால் நீங்கள் வடிகட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இந்த பொடியெல்லாம் அப்படியே வந்து கீழே இறங்கி நின்றுக்கும். ஆயில் நல்லா ஊற உங்களுக்கு நல்ல ஒரு கலருங்க பாருங்கள், செம்மையாக வந்து மாறிடும். இதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்து பாருங்கள். டோட்டலாக இளநரையெல்லாம் ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் ஆயிரும். நிரந்தரமாக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு டைம் வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு ரிசல்ட் இருக்கிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சுட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயில். அலர்ஜி எதுவுமே இருக்காது, நல்ல ஒரு ரிசல்ட் தரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சிம்மில் வச்சு ஒரு அளவுக்கு அந்த நுரப்பட்டு கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணால் போதும். ஏற்கனவே நம்ம பொருள் எல்லாத்தையும் வறுபட்டுருச்சு இல்லையா, அதனால் ரொம்ப காய்ச்சணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எண்ணெய் வந்து நல்லா ஒரு அளவுக்கு கொதித்தாலே போதும், நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் வந்து பாருங்கள் நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சிம்மில் வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி புகை வராமல் சிம்மிலேயே வந்து ரெடி பண்ணணும். கருகல் வாடை அடிச்சிருச்சு அப்படின்னா ஆயில் தடவுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வாசம் அடிக்கும், சரிங்களா? அதனால் சிம்மில் வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ மைல்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து காய்ச்சிறப்ப கருகிற மாதிரி புகை வர மாதிரி காய்ச்சவே கூடாது. அதனால தான் எண்ணெய் பதம் வந்து கரெக்டாக காய்ச்ச தெரியல, முடி வந்து கொட்டுது அப்படிங்கிறீங்க. எண்ணெய் காய்ச்சிற பதத்தில் கரெக்டாக காய்ச்சினீங்கன்னா தான் முடி வந்து கொட்டாது, சரிங்களா? பாருங்கள், இப்போ சிம்மில் வைக்கங்காட்டி லைட்டாக அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள்.
இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டோம்னா ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இது வந்து நல்லா கொதிக்கிறப்ப தான் ஆயிலில் அந்த பொருள் நம்ம போட்டது எல்லாமே நல்லா மிக்சட் ஆகும். மிக்சட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து நம்ம தேய்க்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த கரெக்டான இந்த அளவு வர்றப்ப நீங்கள் இறக்கிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடே வந்து பாருங்கள், கொதிக்கிறப்ப ஆயில் வந்து தெளிவாக வரும். இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்ப அந்த பொடியெல்லாம் வந்து நல்லா ஊற ஊற ஆயில் நல்லா தெளிவாகி மேலே வர வர நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். வடிகட்டி வைக்க வேண்டாம். ஒரு வாரம் வந்து இது நல்லா ஊறுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பலன் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். உடனே வந்து வடிகட்ட வேண்டாம். ஒருவேளை வடிகட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1 வீக் வந்து பாட்டிலில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வடிகட்டிட்டு அந்த வடிகட்டின பவுடரில் மறுபடியும் நீங்கள் ஒரு 100 மில்லி தேங்காய் ஊற்றி சேவ் பண்ணி வச்சுருங்க. 2 டைம் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது கூட இன்னொரு 100 மில்லி ஆயில் வேணுனாலும் நீங்கள் தேங்காய் கலந்து வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 மில்லி தேங்காய் எக்ஸ்ட்ரா கலந்து வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. சின்ன பிள்ளைகளாக இப்போ தான் வெள்ளை முடி வந்து எட்டி பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி வாரத்தில் ஒரு 2 நாள் லீவ் டைமில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதும். நல்லா முடி வந்து மாற்றம் கிடைக்கும். நல்லா முடியும் வளரும். சரிங்களா? இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு இப்போ நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலோ அல்லது நீங்கள் பயன்படுத்துகிற தேங்காய் பாட்டிலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சூப்பரான கலரில் இங்கே பாருங்கள். இது கேரளாவில் அதிகமாக இந்த பொடியை பயன்படுத்தி ரெடி பண்ணக்கூடிய ஆயில் தான் இது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சூப்பராக ரெடி பண்ணி போடுங்க. மேக்ஸிமம் டீ தூள் வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால உடனே உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருக்கிறதுனால தான் வெள்ளை முடி வருது. அதனால தான் நம்ம கருஞ்சீரகத்தை அதிகப்படுத்தியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ஆயில் நல்லா ஆற வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்ல போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.